ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 2க்கான டாப் 10 ஜிகே தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டவர் யார்? இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை வெளியிட்டவர் யார்னா, ஆப்ஷன் பாருங்கள், டிபி மெக்காலே, வில்லியம் டிக்பை, தாதாபாய் நவ்ரோஜி, மார்க்ஸ் முல்லர். சரிங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், ஆங்கில கல்வி சட்டம் வந்து 1843, அடிமை முறை ஒழிப்பு வந்து 1859, சென்னை வாசிகள் சங்கம் 1852, இண்டிகோ கழகம் 1835. சரிங்களா? ஸோ இது எது சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம் 1852 தான் கரெக்டு. சரிங்களா? இப்போ இதில் ஆங்கில கல்வி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1835 கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி அடிமை முறை ஒழிப்பு, சரிங்களா, அடிமை முறை ஒழிப்பு எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1843 கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இண்டிகோ கழகம் பாருங்கள், அது வந்து 1859 to 60 வரைக்கும் இண்டிகோ கழகம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? சரிங்களா? த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஆப்ஷன் பாருங்கள், பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, எம்ஜி ரானடே. சரிங்களா? ஸோ இந்த நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்தியாவின் குரல், சரிங்களா, இந்தியாவின் குரல் மற்றும் ராஸ்ட் கோப்தார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற 2 பத்திரிகைகளை தொடங்கி அதில் பணியாற்றி ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா? எதெல்லாம்னா இந்தியாவின் குரல் மற்றும் ராஸ்ட் கோப்தார் அந்த பத்திரிகைகளை தொடங்கி அதன் ஆசிரியராக இருந்திருக்கிறார். சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 4ஆவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1825, 1835, 1845, 1855. பாருங்கள், இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள், 1835. யாருக்குன்னே நம்ம மேலே பார்த்துருப்போம். ஸோ அதனால் 1835 தான் இந்தியாவில் ஆங்கில கல்வி, சரிங்களா, அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அடுத்தது 5ஆவது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், இந்திய சங்கம். சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஆர்டர் படி நம்ம வந்து எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் பாருங்கள் 1852. சரிங்களா? அடுத்தது சென்னை மகாஜன சங்கம் பார்த்திங்கன்னா 1884. சரிங்களா? அடுத்தது கிழக்கிந்திய கழகம் எப்போ பார்த்தீங்கன்னா 1866. இந்திய சங்கம் 1865. சரிங்களா? அப்போ இது கம்மியான இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், அடுத்து இந்திய சங்கம், அடுத்தது கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம். சரிங்களா? அப்போனா எனக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. சரிங்களா? 3, 4, 1, 2 தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? கீழே பார்ப்போமா, 3, 4, 1, 2 தான் கரெக்டான ஆப்ஷன். கீழே பார்த்தீங்களா 3, 4, 1, 2 தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 6ஆவது கொஸ்டின் பாருங்கள், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? எப்போ அறிமுகப்படுத்தது? 1888, 1878, 1898, 1868. ஸோ கரெக்டான ஆன்சர் பாருங்கள், 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டு எது? சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், 1887, 1927, 1941, 1894. சரிங்களா? ஸோ இந்த காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941. சரிங்களா? இதில் மொத்தம் 4 ஆண்டுகள் இருக்குது. இந்த 4 ஆண்டுகள் மட்டும்தான் மாநாடுகள் நடைபெறாமல் இருக்கிற ஒரு ஆண்டுகள். சரிங்களா? அது எப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1930. சரிங்களா? அடுத்தது 1935, அடுத்தது 1941, 1945. சரிங்களா? ஸோ இந்த 4 ஆண்டுகளிலுமே பார்த்தீங்கன்னா மாநாடுகள் நடைபெறவே இல்லை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ்
பம்பாயில் எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ஆப்ஷன் 1885 டிசம்பர் 27, 1885 நவம்பர் 27, 1885 நவம்பர் 28, 1885 டிசம்பர் 28. சரிங்களா. ஸோ எப்போ பம்பாயில் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1855 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா ஓ கியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டபிள்யூசி பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ் காண்பவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் மற்றும் ராஷ்டிர கோப்தார் என்னும் இரு பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றினார். சரிங்களா, மேலே பார்த்தோம் 2 பத்திரிகை ஆரம்பித்து அதை ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாங்க. இந்தியாவின் குரல், மற்றொன்று ராஷ்டிர கோப்தார். ஸோ அப்போ இது கரெக்டு. அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தார். கரெக்டு தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பால கங்காதர திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்துள்ளார். சரிங்களா. அப்போ இதுவும் ரைட்டு, இது ரைட்டு, இது ரைட்டு. அப்போ மீதி இருக்கிறது இதுதான் தப்பாக இருக்கும். ஸோ இதில் என்ன தப்புன்னு பார்ப்போம். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யாருன்னா செய்மூர். சரிங்களா, ஹச்டி செய்மூர்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 1853 சென்னை வந்தார். 1853 தான் சென்னை வந்தார். அது கரெக்டு தான். ஆனால் இது வந்து செப்டம்பர் வராது, அக்டோபர் வரும். சரிங்களா. எப்போ வந்தார்னா ஹச்டி செய்மூர் வந்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர். அவர் தான் ஹச்டி செய்மூர். சரிங்களா. அவர் வந்து அக்டோபர் மாதம், சரிங்களா, அக்டோபர் மாதம் 1853 சென்னை வந்தார். சரிங்களா. இதுதான் தப்பான ஆன்சர். சரிங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1837 தமிழ்நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காப்பி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை எத்தனை தொழிலாளர்கள் வந்து 1837 வந்து தமிழ்நாட்டில் வந்து இலங்கைக்கு போய் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், 11,000, 10,000, 12,000, 14,000. சரிங்களா. ஸோ இதில் கரெக்டாக ஆன்சர் எது பாருங்கள், 10,000. சரிங்களா, 10,000 தொழிலாளர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் உள்ள காப்பி தோட்டத்தில் வேலைக்கு போனாங்க. ஸோ எந்த ஆண்டுனா 1837. சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.